அதை நாளை மலரும். நாம் தமிழர் சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து சுந்தரபாண்டியன், திருப்பத்தூர் மண்டல செயலாளர் அவர்கள். இங்கு கூடியிருக்கிற நம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேர்தல் காலம் அல்ல, சுதந்திர போராட்ட காலம். சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டிருக்கிறார்கள். அதே போல இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட காலம். வெள்ளக்கார ஆட்சி செய்யும் போது கூட இந்த போராட்டம் தொடர்ந்ததில்லை. பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா இந்த திருட்டு திராவிடர்கள் ஆட்சி செய்யும் போது மட்டும் பல குற்றங்கள், பல போராட்டங்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அடிமைத்தனம். ஒவ்வொருவரையும் அடிமையாக்கி இலவசத்தை கொடுத்து உங்களை ஒரு மங்கியான மனநிலைமை கொண்டு வந்திருக்கிறார்களே, அதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய இயலாமை. நீங்க தமிழர் என்ற உணர்வை மறக்கடித்து விட்டார்கள். இலவசத்தை கொடுத்தோம், பல கள்ளச்சாராயங்களையும் அரசை எடுத்து நடத்தி அதில் ஈட்டுகிற வருமானம் மக்களின் தலைமையில் விழுகிறது. விவசாயம் செய்வதை இழிவாகவும், சாராய கரையில் வேலை செய்வது மிக உயர்ந்த பதவியாகவும் இந்த மானமுள்ள தமிழ்நாட்டை ஆளுகிறவர்கள் மாற்றி உள்ளார்கள். இந்த சூழ்நிலை எப்ப மாறும்? விவசாயிகளுக்கு மரியாதை இல்ல, மதிப்பு இல்ல. ரோட்ல தெருவில் காய்கறி போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஊழல் செய்கிறவன் ஊழல் செய்து கொண்டே இருக்கிறான். அடிமையா இருக்கிறவன் அடிமையாயிட்டே இருக்கிறான். அண்ணா மட்டும்தான் விவசாயத்தை விவசாய சின்னம் அவன் செத்து போயிட்டான். அந்த செத்து போன ஒரு உயிரை மீட்டு எடுக்கணும்னா ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாட்கள் மிக குறைவாக உள்ளது. நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது. இல்லை என்றால் நாடை விற்று விடுவார்கள். கனிம வளம், ஊழல், மண்வளம் எல்லாவற்றையும் அளித்து விட்டார்கள். மேலும் மிஞ்சிருக்கிறது நம்மளோட உயிர் மட்டும்தான். விலைவாசி உயரத்தின் காரணமாக அதுவும் போய்விடும். ஆக நம் உறவுகளே விழித்துக் கொள்ளுங்கள். விவசாயத்தை வாழ வையுங்கள். இழிவல்ல, ஒவ்வொருவரும் ஜாதியாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் அடிமையாக்கி வைக்கிறார்கள். அந்த அடிமைப்பட்ட மக்களை நாம் விளிம்பு நிலையில் இருக்கிறோம். தனிச்சே நின்று அங்கீகாரம் பெற்ற மாநில மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய சாதனை. ஒரு தமிழன் அடிபட்டு கீழே விழும்போதும், எந்த மொழிக்கார கீழே விழும்போதும் அதை தூக்கி நிறுத்தி ஒவ்வொருவரும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒவ்வொரு அரணாக இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாமே நாம் தமிழர்கள் தான். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. அந்த இனமானது மடிந்து கொண்டிருக்கிறது. அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நாம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் வீரா ஆறுமுகம் ராணுவ வீரர் அவர்களுக்கு உங்களுடைய அருமையான வாக்குகளை விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்தில் அவரை காலொன்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்து மணிமாறன், மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள்.